இன்றைக்கி வந்து ஒரு தாய் தேப்பை வந்து ஒரு மகளுக்கு வந்து ஒரு வீடு எழுதி கொடுத்தாருன்னா அந்த வீடு ஏன் வீடு அப்படின்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? நான் சம்பாதிச்சது, இது எங்கள் அப்பா கொடுத்தது, இது எங்கள் அம்மா கொடுத்தது அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே என்ன செய்வாங்களாம், அதை உரிமை பாராட்டுவார்கள். சரிங்களா? உரிமை பாராட்டுவார்கள். அதாவது எனக்குரியது அப்படி என்று சுதந்திரிப்பார்கள். எனக்குரியது என்று சுதந்திரிப்பார்கள். இப்போ நீங்கள் ஒரு நகையோ அல்லது ஒரு பொருளோ நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இது எனக்குரியது, நான் சம்பாதிச்சது, எனக்கு எங்கள் அம்மா கொடுத்தது அப்படிங்கிற ஒரு உரிமையோடு நீங்கள் என்ன செய்வீங்க, கேட்பீங்க. உரிமையோடு என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. அப்போ அதே போல் இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். அதாவது இந்த பெத்த அப்பனுக்கு பிள்ளைங்கிறது வேறு, பெத்த அம்மாவுக்கு பிள்ளைங்கிறது வேறு. ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஒரு தாயை போல், ஒரு தகப்பனை போல் ஒரு அப்பா நமக்கு மேலே இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஒரு அப்பாவாக இருக்கிறாரு, எப்படிப்பட்ட ஒரு தகப்பனாக இருக்கிறாரு, எப்படி நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று பார்த்தால் அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்து முடிவு வரைந்தும் நான் சகல நாட்களிலும் நான் உங்கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து என்னை பார்த்து பேசுகிறார். ஆனால் பெத்த தாய் வந்து இன்றைக்கி வந்து கடைசி வரைக்கும் மகளே நான் உங்கூட இருப்பேன் சொல்ல முடியுமா? அல்லது பெத்த தகப்பேன் ஒரு மகனை பார்த்து சாகிற வரைக்கும் நான் உங்கூட இருப்பேன் சொல்ல முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. எந்த மகன் பின்னாலே, எந்த மக பின்னாலே கடைசி வரைக்கும் கூட இருக்கிறாங்க ஒரு தாய். ஒரு வயது வந்தவர்னு அவங்களை கர்த்தர் எடுத்துக்குவார். நடத்துவர் யார்? இப்போ எனக்கு அம்மா அப்பா இருந்தாங்க, அவங்க ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் வளர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க இருக்கும்போது கூட என் வாழ்க்கையில் வந்து ஒரு மேன்மை இல்லை, ஒரு உயர்வு இல்லை, ஒரு அந்தஸ்து இல்லை, ஒரு தகுதி இல்லை. ஆனால் அவர் 2 பேரும் போன பிற்பாடு என் அப்பன் நடத்துகிற காரியத்தில் ஒரு மேன்மை உயர்வை கர்த்தர் கொடுத்துட்டு வர்றார். அல்லேலூயா. ஆனால் அந்த அப்பா வந்து உங்களை வந்து துக்கப்படுத்துகிற அப்பா கிடையாது, உங்களை வேதனைப்படுத்துகிற அப்பா கிடையாது, உங்களை பலவீனப்படுத்தி வேடிக்கை பார்க்குற அப்பா கிடையாது, உங்களை பயத்தை உண்டாக்கி உங்களை வேடிக்கை பார்க்குற அப்பா கிடையாது, உங்களுக்கு சோதனை கொடுத்து சும்மா இருக்கிற அப்பா கிடையாது. அவர் எப்படிப்பட்ட அப்பா உங்களுக்கு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், அவர் சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிற என்று சொன்ன அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம் நீங்கள் எல்லோரும் என்கிட்ட வாங்க என்று சொன்னவர் அப்பா. இந்த உலகத்து முடியப்படிய சகல நாட்களில் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன அப்பா. பயப்படாதே கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன அப்பா. இந்த உலகத்தில் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன அப்பா. உன் துக்க நாட்களில் முடிந்தது தீங்கே காணாதிருப்பாய் என்று சொன்ன அப்பா. இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு ஒரு ராஜாவாக, ஒரு அப்பாவாக, கடவுளாக, தெய்வமாக, இரட்சகராக, மீட்பராக, விடுவிக்கிறவாக, பயங்கரமான பராக்கிரமசாலியாக உங்கள் பக்கத்தில் அவர் நிழலாய் நின்று கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ராஜாதி ராஜா உனக்கு அப்பாவாக இருக்கிறார். நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ எப்சிபா, நீ பியூலா, நீ என் மணவாளன், நீ என் மணவாட்டி, நீ எப்சிபா, நீ பியூலா என்றுதான் உன்னை அழைக்கிறார். சீயோன் குமாரத்தியே நீ கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே நீ ஆர்ப்பரி என்று தான் நம்மளை பார்த்து கூப்பிடுறாரு. ஆனால் நம்ம நிலைமை ஒதுக்கப்பட்ட நிலைமை, தள்ளப்பட்ட நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை, யாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. ஆனால் அதை நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனால் உங்கள் உள்ளத்தில் நினைத்து பாருங்கள், உங்கள் உள்ளத்தில் சிந்தித்து பாருங்கள். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். உங்களை கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு போதும் கைவி
கைவிடார், ஒரு நாள் விலகிடார். உங்களை ஒரு போதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. யாராவது செய்ய முடியுமா? அப்பேற்பட்ட ஒரு மகாராசா, மீட்பின் தெய்வம், விடுவிக்கிற இரட்சகர், சர்வலோகத்தையும் படைத்தவர், சர்வலோகத்தையும் உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், மேகத்தை படைத்தவர், நட்சத்திரங்களை படைத்தவர், உங்களுக்கும் எனக்கும் அப்பா. எங்க ஒரு தடவை ஏசப்பா சொல்லுங்க பாப்போம், ஏசப்பா, ஏசப்பா, என் வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றின ஏசப்பா, என் பாவத்தை மன்னிச்ச ஏசப்பா, எனக்கு விடுதலை கொடுத்த ஏசப்பா, என் இரட்சகரை ஏசப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிறேன். ஏசப்பா, நீங்கள் தான் நான் தான் நீங்கள். என் உயிருக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க. என் உயிரான, என் உயிரோட என் கலந்த என் அப்பா, நீர் என்ன பிள்ளையாய் மாற்றிட்டீங்க. உங்களுக்கு நான் நன்றி மகிமையை செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஏசப்பா, நான் வருகிறேன் கலிலேயா கடலோரமாய், என்னை விட்டு போகாதீங்க ராசா, என் மனம் தாங்காதையா. உள்ளத்தின் ஆழத்தை சொல்கிறீங்களா? கண்டவனை பார்த்து நீ என்னை விட்டு போயிடாத, என் மனசு தாங்காதுன்னு சொல்லிருக்க. போயிருவியா கண்டவன். ஆனால் இவரை சொல்லுங்க. சில பிள்ளைங்க சொல்கிறேன், கேட்டிருக்கேன், அவர் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவர் இல்லை. சொன்னவன் அந்த அம்போன்னு ராமத்தை போட்டு ஓடிடுவான். அல்லேலூயா. ஆனால் என்றென்றைக்கும் கைவிடாத கர்த்தர், சகல நாட்களிலும் கூட இருக்கிற கர்த்தர், சொன்னதை சொல்லும் அளவு நிறைவேற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஏசப்பா, நான் வருகிறேன் கலிலேயா கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராசா, ஏமன தாங்காதுங்க. ஏசப்பா, நான் வருகிறேன் கலிலேயா கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராசா, ஏமன தாங்காதுங்க. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலில் மேலே நடந்து அதிசயம் செய்தீங்க. அன்று ஒலிவ மலையில் ஏறி மறுரூபமானீங்க, கடலில் மேலே நடந்து அதிசயம் செய்தீங்க. ஏசப்பா, நான் வருகிறேன் கலிலேயா கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராசா, என் மனம் தாங்காதுங்க. எம்மாவோடு சீசரோடு நடந்து சென்றீங்க, என்னோடு இன்று நடந்து வாங்க. வாய தரங்க. எம்மாவோடு சீசரோடு என்னோடு இன்று நடந்து வாங்க, அதுவே என் வாஞ்சை, அதுவே என் தாகம், அதுதான் என் சந்தோஷமே. வாஞ்சை, அதுவே என் தாகம், அதுதான் என் சந்தோஷமே. ஏசப்பா, நான் வருகிறேன் கலிலேயா கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராசா, என் மனம் தாங்காதீங்க. இவன் போன எனக்கு என்ன ஏசப்பா,
ஆனால் நீங்கள் மட்டும் போகாதீங்க ஏசப்பா. எவனும் என் கூட கடைசி வரைக்கும் இருக்க போகிறதில்ல. வந்தவே வந்த வண்ணமாக போயிடுவான். ஆனால் நீங்கள் ஒருவர் மட்டும் கடைசி வரைக்கும் பெட்டி செய்கிற வரைக்கும் என் கூட இருக்கிற தகப்பனுக்கு ஒரு ஐயா கையா தட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. தப்பி தவறி அம்மாமார்கள் எனக்கு வீட்டுக்காரர் இருக்காரு கடைசி வரைக்கும் பார்த்துக்குவாருன்னு சொல்லிடாத. பார்க்க மாட்டார், இப்படி சொன்ன பார்க்க மாட்டார். ஆனால் நீ அவரை பார்ப்பாருன்னு சொல்லி இவர் பார்ப்பார். அவர் பார்ப்பாருன்னு சொன்னேன்னா இவரை பார்க்க வச்சிருவார் அவர். புரியுதா? புரிஞ்சு போச்சா? அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கடைசி வரைக்கும் எங்க ஏசப்பா என்ன பார்த்துக்குவார். இப்படி சொன்னேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், பார்க்காத உன் வீட்டுக்காரன் உன்னை பார்த்துருவான். ஆனால் அவரை விட்டு எனக்கு என் வீட்டுக்காரர் இருக்கார அவரை பார்த்துக்குவார், பார்க்கவே மாட்டேன். அது தப்பித்தவர் இப்படி பேசிவிடாது. அப்படி பேசும்போது பார்க்காதான பார்க்க வச்சு விடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ சொல்லுங்க, அவரை மட்டும்தான் நீங்கள் மேன்மை பாராட்டணும். எங்கள் அம்மா, எங்கள் ஆச்சி, எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி, எங்கள் வீடு ஒன்றும் பேசக்கூடாது. தாத்தாக்கு பாட்டிக்கு வீடு கொடுத்தவர் அவரை தான் பாராட்டணும், மேன்மை பாராட்டணும். உன் வழிகளெல்லாம் அவரை என்ன செய்யணும், நினைச்சு கொள்ளணும். ஓகே, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு எங்கள் அப்பா இருக்கிறாரு, எனக்கு எங்கள் ஏசப்பா இருக்கார், அவர் பார்த்துக்குவார். நல்லா சொல்லுங்கம்மா, எனக்கு ஏசப்பா இருக்கார். என் கடன் பிரச்சனை முடிக்கிறதுக்கு ஏசப்பா இருக்காரு. என் குடும்பத்தை சமாதானம் வைக்கிறதுக்கு ஏசப்பா இருக்காரு. என் பிள்ளைகளை பார்க்கறதுக்கு ஏசப்பா இருக்காரு. பிள்ளைகளின் சமானத்தை அவர் என்ன பார்க்க வைப்பார். கையா தட்ட அப்பாவுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அவர் தான் முதல்ல முடியுமா? அம்மா அவரை கணப்படுத்துங்கம்மா. என்ன நீங்கள் மதந்துக்கிட்டு இருக்கீங்க? அவருக்கு இந்த அளவுக்கு வாயில் நீங்கள் ஏசப்பா கணப்படுத்துக்குமா. என்னை கணப்படுத்துகிறவனை, என்னை கனவீனப்படுத்துகிறவனை இங்கே இருங்க, அவரை நீங்கள் கனப்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு கனம் உண்டாகும், மேன்மை உண்டாகும், மதிப்பு உண்டாகும், மரியாதை உண்டாகும். ஆமே, அல்லேலூயா. கனப்படுத்துவதில் முந்திக் கொள்ளுங்கள் அப்பாவை. ஆமே. எனக்கெல்லாம் மனதில் துதி சோத்திரத்தை 24 மணி நேரமும் ஏறெடுக்கணும்னு ஆசை. என்ன செய்ய, இந்த பொருளாதாரங்கிறது ஒன்று இருக்கிறனால அதை செய்ய முடியல. தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4000 பேர்த்துக்கு சம்பளத்தை கொடுத்து 24 மணி நேரமும் துதி சோதரத்தை ஏறெடுக்க வச்சாருங்க. அந்த 4000 குடும்பத்தை பராமரித்து 4000 பேர்த்துக்குண்டான தேவைகளை சந்தித்து 4000 பேர்த்துக்கு சம்பளத்தை கொடுத்து, உனக்கு வேலையே என் அப்பாவை துதிக்கிறது தான் உனக்கு வேலை. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, அப்பாவை மையப்படுத்த வேலை அப்படின்னு சொல்லி சம்பளத்தை கொடுத்து 4000 பேர்த்தை நிப்பாட்டின ஒரு தாவீது ஒருத்தர் தான். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், தாவீது என் இதயத்தை கேட்டவன். அவர் கர்த்தரை அப்படியே நல்லா மையப்படுத்தி அவர் இதயத்தில் இடம் பிடிச்சிட்டார் தாவீது. என்ன, கர்த்தரை பிரியப்படுத்த தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சும்மா இப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு புலம்பக்கூடாது. அவரை பிரியப்படுத்த என்ன செய்யணும், அவர் மனதை உற்சாகப்படுத்த என்ன செய்யணும், அவருக்கு உகந்த பிள்ளைய வாழ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், 1 அவரை துதிக்கணும். 2 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது. 1 துதிக்கணும், 1 அவரை துதித்து சோத்திரித்து ஆராதிக்கணும். 2 அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும், விசுவாசம் வைக்கணும். இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் செஞ்சே வச்சுக்கணுங்களேன், உங்கள் குடும்பத்தில் ஒரு குறை வராது. உன் தலை முதல் கால் வரை அப்படி எல்லா உறுப்புகளும் ஃபங்க்ஷன் சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். அல்லேலூயா. கன்ஃபார்ம் உனக்கு 90 வயசு, கன்ஃபார்மாக 90 போதுமா? இன்னும் வேணுமா? இன்னும் 10 வேணுமா? 10 வேணா சேர்த்துக்குங்க, 100 வச்சுக்குங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் இங்கே இருங்களேன், அவர் பிரச்சனத்துக்குள்ள நீங்கள் என்ன செஞ்சுருங்க, வந்துடுங்க. பிரச்சனை வந்துட்டா அந்த பிரச்சனை உங்களை எங்கேயே கொண்டு போயிடும். ஆமேன், அல்லேலூயா. எனக்கெல்லாம் நிறைய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை எப்படி பிரியப்படுத்தணும், அவர் எப்படி துதி சோதத்தை ஏறெடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கொள்ள ஆசையை மனசில் வச்சுருக்கேன். இந்த பணங்கிற ஒரு பிரச்சனை என்னை செய்ய விடாமல் தடுக்குது. பாருங்கள், அந்த மற்ற காரியம் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த பணம் தாவீது கொடுத்த மாதிரி எனக்கு கொடுத்தாருன்னா, ஆண்டவர் ஏசப்பா இந்த விருதுநர் கொலைக்கிட்டு இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா.
உங்களையில் ஒவ்வொரு ஆளையும் வண்டியில் வர வச்சிருவேன். உங்கள் ஒவ்வொரு ஆளையும் நீங்கள் 4 வீலரில் வா, 4 வீலர் வரணும். அல்லேலூயா. அப்படி பண்ண வச்சிருவேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அதான் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு ஒரு அப்பா இருக்கார். அவர் தான் இயேசு. கொஞ்சம் நல்லா தயவுசெய்து வாயை திறந்து பேசுங்களேன். உங்கள் போராட்டம் மாறப்போகுது. நீங்கள் போகும்போது வேறு மனுஷனாக மாற போகிறீங்க. உள்ளே இருக்கிற ஒரு கபடு, வேதனை, நெருக்கம், பாடு எல்லாம் போய் நீங்கள் உற்சாகமாக போக போகிறீங்க. ஆமேன். இப்போ கவனிங்கம்மா. இப்போ ஒன்றும் இல்லைம்மா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் பெத்த அப்பா இருக்காரா இல்லையா? சரி, இல்லை இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உங்கள் அப்பா, உங்களுக்கு 2 மக. எத்தனை மக? ஒரு அப்பனுக்கு எத்தனை மக? 2 மக அல்லது 2 மகன். அப்பேங்கார் என்ன பண்ணிட்டா, அப்படி ஒரு பிள்ளைக்கு போட்டு வீடு எழுதி வச்சுப்பட்டு ஒரு பிள்ளை அம்பன்னு விட்டுட்டார். இந்த பிள்ளை அப்பாட்ட கேட்குமா கேட்காதா? நான் உனக்கு பிறந்தேன், யாருக்கு பிறந்தேன், நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குமா கேட்காதா? கட்ட பஞ்சாயத்து பண்ணுமா பண்ணாதா? கோர்ட்டில் கேஸு போடுமா போடாதா? உரிமையை எடுக்குமா எடுக்காதா? எடுக்காதா? எடுக்கும். அந்த பேர் என்னன்னு கேட்டால், எங்கள் அப்பாது எனக்கு அப்படிங்கிற ஒரு சுதந்திரம் என்ன செய்யுது, அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யுது இருக்குது. ஆனால் இன்னொரு அப்பா சொல்கிறாரு, ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் உன்னை மறக்கிறான்னு வீடு அவனுக்கு எழுதி வைக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இவர் நம்மளை பெற்றெடுத்தவர் தான். எப்படி பெற்றெடுத்தாருன்னா, அவருடைய வித்து வசனம். எப்படின்னா பேதுருவில் போட்டிருக்கு, அழிஞ்சு போகிற வித்தில் நான் பிறக்கலை. இங்கே இருங்க, நல்ல ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அழிஞ்சு போகிற வித்துன்னு ஒன்று இருக்குது, அழியாத வித்துன்னு ஒன்று இருக்குது. 2 வித்து. 2 வித்துனா 2 விதை, 2 ஜீவன். புரியுதுங்களா? அப்போ ஒரு வித்து தாய் தப்பட்டிருந்த வந்த வித்து, இன்னொரு வித்து ஏசப்பட்டிருந்த வித்து. இந்த வித்து அழிஞ்சிடும், அந்த வித்து அழியாது. இந்த வித்து அழிஞ்சிடும், அந்த வித்து அழியாது. அப்ப இந்த வித்து தாயின் தகப்பை வித்து செத்துரும். ஆனா அந்த வித்து அது சாகாத வித்து, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற வித்து. அதனால தான் வசனம் சொல்லுது, அழிஞ்சு போற வித்துல நீ பிறக்கல. எல்லாம் சொல்லுங்க, நானு அழிஞ்சு போற வித்துல நான் பிறக்கல, அழியாத வித்தாகிய ஜீவ வசனத்துல நான் மறுபடி பிறந்திருக்கிறேன். இந்த வசனம் தான், இந்த வித்து தான், அந்த வித்து தான் என்ன வாழ வச்சு விட்டுருக்கு. அந்த வித்து தான் என்ன மறக்கலது ஷப்புரா. அப்படின்னா அந்த வித்து அழியிற வித்து, ஆனா இந்த வித்து அழியாத வித்து. அப்ப இந்த வித்து உன்னை என்றென்றைக்கும் காக்கிற வித்து, என்றென்றைக்கும் வாழ வைக்கிற வித்து. அப்ப இதை நம்பணுமா அதை நம்பணுமா? இதை விசுவாசிக்கணுமா அதை விசுவாசிக்கணுமா? இங்கேங்களேன், அந்த தகப்பன் இருந்தால் தான் பிள்ளை கொடுப்பாரு. அந்த தகப்பனுக்கு அந்த தகப்பன் கொடுத்தா தான் இந்த தகப்பன் உனக்கு கொடுப்பாரு. அந்த தகப்பன் இந்த தகப்பனுக்குள்ள இந்த தகப்பன் கொடுக்க மாட்டேன் இல்லைன்றுவார். அப்போ இந்த தகப்பனை பார்க்குற காட்டில் அந்த தகப்பனை பார்த்தேன்னா அந்த தகப்பன் இந்த தகப்பனுக்கு இந்த தகப்பன் உனக்கு கொடுத்துருவார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நீங்களாம் 2வது வாட்டி பிறந்தவங்களா இல்லை முதல் வாட்டி பிறந்தவரை இருக்கீங்களா? 2வது வாட்டி பிறந்துட்டீங்களா? 2வது வாட்டி பிறந்துட்டீங்க. இந்த பிறப்பு நிலையானதா அந்த பிறப்பு நிலையானதா? 2வது பிறப்பு தான். இது அழியுமா அது அழியுமா? அதான் அழியும். அடுத்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போனா நம்ம எல்லாம் 2வது என்ன செஞ்சுருக்கிறோம்? அல்லேலூயா. அந்த பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பில் நம்ம பிறந்திருக்குன்னு கேட்டால், இதை கெஞ்சணும். இந்த பிறப்பு அதை எடுத்துக்கிட்டார். இந்த பிறப்பு என்ன செய்யணும்? எப்போ தாப்பா தாப்பா தாப்பான்னு கெஞ்சணும், பாப்போன்னுவார். ஆனால் அவர் எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பா, நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டாரே, நன்றி நன்றி ஐயா, இணைப்பதற்கோ எதிர்ப்பதற்கோ அதிகமாக தருபவரே,
நினைப்பதற்கோ ஜெபிப்பதற்கோ அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பா. நன்றி நன்றி ஐயா, என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டாரே. நன்றி நன்றி ஐயா. இந்த அப்பாவுடைய பார்த்தீங்களா, அவர் சொல்ல, உனக்காகவே யாவையும் செஞ்சு முடிச்சிட்டேன், எடுத்துக்கோ எடுத்துக்கோ மகளே. அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ரெடி பண்ணி உனக்கு வச்சுட்டேன், நீ எடுத்துக்கோ, எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ. அப்புறம் என்ன அர்த்தம், நீ என்ன செய்ய, நான் வாங்கி கொடுத்த விடுதலையை, நான் வாங்கி கொடுத்த மீட்பை, நான் வாங்கி கொடுத்த சந்தோஷத்தை, நான் வாங்கி கொடுத்த ரட்சிப்பை, நான் வாங்கி கொடுத்த ஐஸ்வர்யத்தை நீ சுதந்திரிச்சுக்கோ, நீ எடுத்துக்கோ. இந்த வித்து இவ்வளவுதான் கொடுக்க முடியும். அந்த வித்து எவ்வளவு எடுத்துக்கொண்டு சொல்ற வித்து, இது அளந்து கொடுக்கும், அது அளக்காம கொடுக்கும். இது பார்த்து பார்த்து கொடுக்கும், அது பார்க்காம கொடுக்கும். அதான் அந்த அப்பாவுடைய குணாதிசயம். இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், நான் உனக்காக சிலை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீ எடுத்துக்கோ, சுதந்திரிச்சுக்கோ அப்படிங்கிறார். வாசிங்க எபிரேயர் 1:14. இப்போ கவனிய, ரட்சிப்பை நீங்கள் என்ன செய்யணுமா, எல்லாம் சொல்லுங்க, ரட்சிப்பை நான் சுதந்திரிப்பேன், விடுதலையை நான் சுதந்திரிப்பேன். நல்லா சொல்லுங்கம்மா, விடுதலையை நான் சுதந்திரிப்பேன், மீட்பை நான் சுதந்திரிப்பேன், வெற்றியை நான் சுதந்திரிப்பேன், விடுதலையை நான் சுதந்திரிப்பேன், ஜெயத்தை நான் சுதந்திரிப்பேன், ராஜ்ய மேன்மையை நான் சுதந்திரிப்பேன். கேட்கறது வேற, கெஞ்சுறது வேற, சுதந்திரிக்கிறது வேற. கேட்கறது வேற, கெஞ்சுறது வேற, சுதந்திரிக்கிறது வேற. அல்லையா அல்லையா சொல்லுங்க. அப்போனா இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போகிறீங்க. முன்னாடி கண்ணாடி பெட்டியில் விதவிதமான ஸ்வீட் இருக்குது, விதவிதமான ஸ்வீட்டு, வாயில் வச்சா திங்கணும் போல் ஸ்வீட்டு கண்ணாடியில் பார்க்குறீங்க, நிறைய ஸ்வீட் இருக்குப்பா, நல்லா இருக்கு அப்படின்னு. அதை நீங்கள் பார்க்க முடியும், எடுக்க முடியுமா? அதை நீங்கள் பார்க்க முடியும், சுதந்திரிக்க முடியுமா? காசு கொடுத்தா தான் வாங்க முடியும். ஆனால் அந்த ஹோட்டல் ஓனருடைய மகன் அதை பார்த்து என்ன செய்ய முடியும்? எடுத்து அம்பா தின்னுக்கிட்டே இருக்கலாம். யாரா பார்த்து அதை எடுத்து தின்னுக்கிட்டு இருக்க? இது எங்கள் அப்பா கடை, எங்கள் அப்பா கடை, எல்லாமே எனக்கு தான், எனக்கெல்லாம் வச்சுட்டு போயிட்டார், நான் தின்னது போக தான் வியாபாரம். சொல்லுவோன்னா சொல்ல மாட்டேண்ணா. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இந்த பூமியும் இந்த ஆஸ்தியும் எங்கள் அப்பாது, அவருடையது, என்னுடையது. இப்போ புரியுதா புரியலையா? அப்போ என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில் வருவதாக. அல்லேலூயா. இப்போ நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணும்? நாளைக்கு எவ்வளோ வேணுங்கிற மட்டும் ஒரு ஆள் மட்டும் சொல்லு. அதனால் நிறையலாம் சொல்லக்கூடாது. நாளைக்கு தேவை என்ன? சரி, நான் சொல்லிவிடுறேன். எனக்கு 30ஆம் தேதி 20,000 லைட்டு பில் கட்டணும், 20 சில்லற லைட்டு பில் கட்டணும். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, சும்மா தேவையில்லாம 20 லட்சம் 30 லட்சம் கேட்கக்கூடாது, தரமாட்டார். நான் உனக்கு என்ன தேவை, அதினே காலத்தில் அதினே தேவைகளை என்ன செய்வார்? சந்திப்பார். இயேசுவின் நாமத்தில் 30ஆம் தேதி லைட்டு பில் கட்டுவதற்கு உண்டான 20,000 பணம் இயேசுவின் நாமத்தில் வருவதாக, 20,000 இயேசுவின் நாமத்தில் சுதந்திரிக்கிறேன், வருவதாக வருவதாக வந்து. இதுக்கு பேர் என்னது? சுதந்திரிப்பது. இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சுதந்திரிக்காம அந்த குழு இந்த குழு அப்படின்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க ஓடிக்கும் போது அப்பாட்ட சுதந்திரிங்க. அல்லேலூயா. அதான் ரட்சிப்பை என்ன செய்யுங்க? ரட்சிப்புன்னு என்னது சொல்லுங்க? ரட்சிப்புனா மீட்புங்க, ரட்சிப்புனா விடுதலைங்க, ரட்சிப்புனா அவர் எங்கள் அப்பா நான் பிள்ளைங்க. ரட்சிப்புனா யாரு?
அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுயரத்தின் ஆவியை வச்சிருக்கிறார்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். எல்லாம் சொல்லுங்க. பக்கத்தில் ஆளை பிடிச்சி ஒரு லைட்டாக கில்லுங்க. கில்லுமா, சும்மா கில்லு. உணர்ச்சி வரும், கொஞ்சம் சுறுசுறுப்பு வரும். பயமாக இருக்கா? ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அன்பு கில்லு. என்ன கில்லு? அன்பு கில்லு. ஏன்னு கேட்டால் கொஞ்சம் அப்படின்னு வரும். அப்படிங்கிறது அப்படின்னு வரும்ல, அதுக்கு தான் கில்ல சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒழுங்காக சுதந்திரிச்சிருங்க. சொல்லு, ஒதுங்க சுதந்திரி. ஆமாம், ஒழுங்காக சுதந்திரிச்சுக்க. அங்கே எங்கேயும் ஓடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 19:14. நம்மளுக்கு வீடெல்லாம் தேவையில்லைங்க. செத்தா பரலோகம் போக போகிறோம். எதுக்கு நம்மளுக்கு இந்த பூமியில் வீடு? அதெல்லாம் வேண்டாம். வீடெல்லாம் வேண்டாம். காலம்புற வாடகை கொடுத்து சாவோம். காலம்புற வாடகை கொடுத்துக்கிட்டே கிடப்போம். ஃப்ரீயாக இருக்க சொல்கிறார் அப்பா. ஒரு வாட்டி வீடு வாங்கினீங்கன்னா வாடகை கொடுக்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. இப்போ சொல்ல, வீடும் ஆஸ்தியும் எல்லாம் சொல்லுங்கள். வீடு வாங்கும்படி என்னை வீட்டை சுதந்தரிக்க சொல்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, ஒரு சின்ன கூடாரத்தில் சின்ன வீட்டில் இருந்து சொல்லலை. உன் கூடாரத்தை விசாலமாக்கு. உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறான்னா, நீ என்ன செய்ய? வீடும் ஆஸ்தியும் கர்த்தர் வைக்கும் சுதந்திரம். அதை என்ன சொல்கிறேன்னா, வீடு கட்ட வழி இல்லை, பணம் இல்லை, அது ரெண்டாவது விஷயம். நீ சுதந்திரிச்ச போதும் மற்றதை அவர் பார்த்துக்குவார். எல்லாம் சொல்லுங்க. வீடு ஆஸ்தியும் கர்த்தர் வைக்கும் சுதந்திரம், அதை நான் சுதந்திரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது இன்னொரு வசனம் இருக்குது சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில். என்னை கேளும் ஜாதிகளை உனக்கு என்ன செய்வேன்? வாங்க, சங்கீதம் 2:8 வாசிங்க பார்ப்போம். என்னை கேளும். ஐயோ அப்பா, பூமியின் எல்லை. இங்கிட்ட ஒரு குழி 4 லட்சம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறார், எல்லையே உனக்கு தரண்டா. இந்த தெரிஞ்சு பாரு எல்லை. இப்போ எல்லைன்னு என்ன தெரியுமா பார்த்தா? அந்த தெரிஞ்சு பாரு கல், அது வரைக்கும் இடம் சொல்கிறாங்க தெரியுமா? அதுக்கு பிறகு தான் எல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு எல்லையை தர்றேங்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நம்ம நிலைமை எப்படி இருக்குது? நான் என்ன சொல்கிறேன், இந்த வசனத்தினுடைய வாக்கு உங்களுக்கு நிறைவேறணும்னா திருப்பி வாசிங்க பார்ப்போம். இப்போ உமக்குங்கிறதுல எனக்குன்னு சொல்லி வாசிங்க பார்ப்போம். இயேசுவை கேட்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு 10க்கு 10 ரோட்டில் உட்காந்துக்கிட்டு கிடக்கிற. கர்த்தர் 30 அடி ரோட்டில் உனக்கு பெரிய பீடா கொடுக்க போகிறார். பெரிய இடமா உனக்கு வரப்போகுது. கையா தட்டியா. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் நம்பினீங்கன்னா கையை தட்டியிருப்பீங்க. நம்மளுக்கு எங்கே வரப்போகுது, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு உட்காந்தே இது எனக்கான உட்காந்துரு. அந்த குண்டா சட்டிக்குள்ளேயே அந்த டஞ்சனுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு, அது இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு இடிக்குது, இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு இடிக்குது, அங்கிட்டு போனால் தெரு வருது, இங்கிட்டு போனால் கொல்லை பக்கம் வருது, இங்கிட்டு போனால் அந்த வீடை பார்க்க வேண்டியதாக இருக்குது, கதவை திறந்து ஏற்ற வீடு பார்க்க வேண்டியதாக இருக்குது, இந்த பக்கம் கதவை திறந்து அந்த ஏற்ற வீட்டு உட்காந்து வருது. இப்படி தான் உன் பொழப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. இடத்த விசாலமாக்க. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், வருவதாக கிடைப்பதாக தரப்போகிறாரு. அப்போ வீடை என்ன செய்யணுமா? சுதந்திரிக்கணுமா? சில பேர் ரட்சிப்பை குறித்து இங்கிறங்களேன். ரட்சிப்புன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரட்சிப்பை பற்றி கவலைப்பட. ரட்சிப்பை பற்றி வாசிங்க. எபிரேயர் 2:4 வாசிங்க பார்ப்போம். இங்கே இருங்க. ஐயா 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 ஐயா. அடையாளங்களினாலும் அநேக அற்புதங்களை உங்க கண்ணு முன்னால வச்சு, பலவிதமான பலத்த செய்கைகளை எல்லாத்தையும் உங்க கண்ணு முன்னால செஞ்சு, அவருடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்துட்டாரு. பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான விடுதலையை மீட்பை கொடுத்த புரியுதா? புரிஞ்சு போச்சா?
இங்கே அவர் செய்ய, அவர் அற்புதம், அவர் அதிசயம், அதை எல்லாத்தையும் பரிசுத்த ஆவி என்ன பண்ணிட்டார், நம்மளுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டார். 10 ஏக்கரில் ஒரு 2 ஏக்கர் உனக்கு 2 ஏக்கர் பகிர்ந்து கொடுத்துட்டார். 25 வீட்டில் ஒரு வீடு உனக்கு, இந்த வீடு உனக்கு அப்படின்னு பகிர்ந்து கொடுத்துட்டார். ஆனால் இதை குறித்து ஒரு சந்தோஷம் இல்லை. இதை குறித்து இன்னும் கவலை தான். பலவித செய்யுங்கிறாருங்க, பலவித அற்புதங்கிறாருங்க. இதெல்லாம் உன் கண்ணு முன்னால் செஞ்சு வச்சிருக்கிறாரு, பார்க்குறான். எப்பெல்லாம் பைபிள் படிக்கிறீங்களோ அப்பெல்லாம் உன் கண்ணு முன்னால் அற்புதங்களை செய்கிறாரு. எப்பெல்லாம் யாத்ராமத்தை படிக்கிறீங்களோ செங்கடலை கண்ணு முன்னால் வைக்கிறார், காடை விழுகிறத கண்ணு முன்னால் வைக்கிறார், மண்ணா விழுகிறத கண்ணு முன்னால் வைக்கிறார், கசப்பான தண்ணீர் மதுரம் வர்றத கண்ணு முன்னால், இதெல்லாம் உங்கள் கண்ணு முன்னால் இருக்கு. யாத்திரை படிக்கும் போதுல இந்த அற்புதம் கண்ணு முன்னால் இருக்கு. புதிய ஏற்பாடு படிக்கும்போது 5:2 மணி பிறகு பண்ணி மீதி பாண்டக்கூட எடுக்கிற கண்ணு முன்னால் இருக்கு. பச்சை தண்ணியை ரசம் மாற்றி அற்புதம் பண்ணது உன் கண்ணு முன்னால் இருக்கு. இதுதான் பலவித செய்கைகள், பலவித அற்புதங்கள், பலவித கிருபைகளை உன் கண்ணு முன்னால் வச்சிருந்து இதை குறித்து சந்தோஷப்படாம நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. நான் கொடுத்துட்டேன், பகிர்ந்து கொடுத்துட்டேன், நீ எடுத்துக்கோ, சுதந்திரிச்சுக்கோ, வாங்கிக்கோ, பெற்றுக்கோ அப்படிங்கிறாரு. முன்னாடி இருக்கு, ஆனால் தொட்டு எடுக்க முடியல. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன் மக்கா, நீ சுதந்திரிச்சுக்கோ. என்ன செய்ய? சுதந்திரிச்சுக்கோ, எடுத்துக்கோ. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு வீடுன்னு இருந்தா டஞ்சன் வீடாக இருக்காது, கொஞ்சம் விசாலமான வீடா விசுவாசிப்பேன். அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, தரிசனமும் வார்த்தையும் பெருசாக ஆக்கிடுங்க. எல்லாம் சொல்லுங்கள், தரிசனத்தையும் வார்த்தையும் கொஞ்சம் பெருசாக ஆக்கிடுவேன். நான் பேசினபடியே எனக்கு வரும். அல்லேலூயா. அதனால் நீ என்ன செய்யணும், எடுக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், நான் சுதந்திரிப்பேன். எபிரேயர் 6:17. அந்தபடி தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை யாரெல்லாம் சுதந்திரித்துக் கொள்றாங்களோ, அவர் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ சுதந்திரிக்கிறாங்களோ அவர்களுக்கு தமது ஆலோசனையை மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிப்பேன். இங்க என்னுடைய வாக்குத்தத்தத்தை யாரெல்லாம் சுதந்திரிக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஆலோசனையின்படி நிச்சயத்தை பரிபூர்ணமாய் அவர்களுக்கு காண்பிப்பேன் அல்லது அவர்களுக்கு தருவேன். அப்போ என்ன அர்த்தம், என்ன இதில் என்ன அர்த்தம் தெரியுமா, யாரெல்லாம் சுதந்திரிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்ன நான் நிச்சயம் பண்ணதை பரிபூர்ணமாக உனக்கு நிச்சயப்படுறேன் தரம். எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு? ஒன்று பெரிய ஜாதி ஆக்கிவேன், அநேக ஜாதியில் கடன் கொடுப்பா, இப்போ 1000 பேருக்கு பெருகுவா, ஏகப்பட்ட வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். ஓகே, புரியுதா? அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு எப்படி போட்டிருக்கு? எல்லாம் சொல்லுங்க, சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு சொல்லுங்க, சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு. இப்போ யார் போட்டிருக்கு? சுதந்திரிக்கிறவர்களுக்கு மட்டுமா, சுதந்திரிக்காதவர்களுக்கா? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு நான் மாறாத நிச்சயத்தை நான் பரிபூர்ணமா உங்களுக்கு நான் காமிக்க போறேன். நான் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமா உனக்கு நான் காமிப்பேன். நீ சுதந்திர மாறக்காலா ஷப்புரா கத்துனிமா. நான் என்ன சொல்றேன் கேளுங்க, துதி வேறு, ஜெபம் வேறு, கேட்கறது வேறு, சுதந்திரிக்கு வேறு. நீ ஜெபி, நீ துதி, சுதந்திரி. எல்லாம் சொல்லுங்க, ஜெபிப்பேன், துதிப்பேன், சுதந்திரிப்பேன். அவர் எனக்குன்னு ஆயத்தப்படுத்திக்கிறதே தருவார். எல்லாம் கையில தட்டி அப்பாக்கு நடிச்சிடுவான்.